வளரக்கூடிய தாவரங்களில் இந்த மூங்கில் இனமும் ஒன்று. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டர் வரைக்கும் வேகமாக வளருமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இந்தோனேஷியா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பம்புசா துல்டா அப்படின்ற ஒரு மூங்கில் இனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோ வரைக்கும் அழுத்தத்தை தாங்குற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குதா. நீங்கள் ஒரு கோடரியை வச்சு அடிச்சிங்கன்னா அதில் நெருப்புலாம் பறக்குமா, அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்ட்டு காமெடிக்காக சொல்ல உண்மையாகவே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதா. இந்த ஏசியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 மில்லியன் ஹெக்டேர் வரைக்கும் இதனுடைய சாகுபடின்றதை பண்ணுறாங்க. ஏன்னா இதனுடைய யூசேஜ்ன்றது அந்த அளவுக்கு இருக்குது. நேபாளம், சீனா இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மூங்கில் விதைகள் வந்து அரிசின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் இதனுடைய சின்ன சின்ன தளிர்களை வந்து சூப்பாக வச்சு குடிக்கிறது, ஆரம்ப நிலையிலே இருக்கக்கூடிய தண்டுகளை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உணவு முறைகள்லையும் இது பயன்படுத்தப்படுது. இன்னொரு பக்கம் கறி, கட்டுமானத்துக்காக மீன்பிடி துறைகளில் அதனுடைய உபகரணங்களை செய்கிறதுக்கும் சில மூலப்பொருட்களை செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில பயன்படுத்திட்டு இருக்காங்க. இசைக்கருவிகள் செய்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன்பாடுன்றது உலகம் முழுக்க இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மூங்கில் இனத்தை நம்ம கொண்டாடணுன்ட்டு. ஏன்னா இதில் ரொம்ப சிறப்பான ஒரு இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது 65